திருவள்ளூர் மாவட்டம் காக்களூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காக்களூரில் உள்ள ஆவின் பால் பண்ணையில் பணிபுரிந்து வந்த உமாராணி என்ற பெண் ஊழியர் கன்வேயர் பெல்ட்டில் துணி தலைமுடி சிக்கியதால் பரிதாபமாக உயிரிழந்த செய்தி அறிந்து அதிர்ச்சியடைந்ததாகவும் அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பால் பண்ணையில் பணி செய்யும் ஊழியர்கள் ஆபத்தான இயந்திரங்களுக்கு இடையில் பணிபுரியும் போது பாதுகாப்பை ஆவின் நிர்வாகம் உறுதி செய்திருக்க வேண்டும் எனவும், ஆனால் விடியா திமுக ஆட்சியில் பட்டாசு ஆலை முதல் பால் பண்ணை வரை எங்குமே தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பாலில் ஒரு முடி கூட உதிரக்கூடாது என்று பாதுகாப்பு நெறிமுறை இருந்தும் முறையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தராததன் விளைவாகவே பெண் தொழிலாளி தலைமுடி சிக்கி தலை துண்டிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் என்றும், பாதுகாப்பு விவகாரத்தில் மெத்தன போக்குடன் செயல்படும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணத்தை வழங்குவதுடன் இனி இதுபோன்ற விபத்துக்கள் நிகழா வண்ணம் ஆவின் பால் பண்ணைகளில் ஊழியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்துவதை உறுதி செய்யுமாறு விடியா திமுக முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.